ஹைடா சுகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீட் அகைன் ஆஃப்டர் பிரேக்கப் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா நம்ம யூங்கி வந்து ஜமீனுக்கு அதே காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதோடு நான் முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஜிமின் தான் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கார். நம்ம யூங்கி தான் அப்படி தலையெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ண மாதிரியே தூக்கிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து போயிட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வந்தேன்? கூப்பிட்ருந்தா நானே வந்திருப்பேன்ல, கால் தான் அடிபட்டிருக்குல்ல, சும்மா நடந்து வலி எச்சு பண்ணுறக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. நம்ம ஜிமினா அப்படிங்கிற மாதிரி வந்து தேம்பிட்டு அப்படி உட்காந்துட்ருக்காரு. நம்ம யூங்கிக்கு வந்து பார்க்குறக்கு பாவமாக இருக்குது. அவர் அப்படியே படுக்க வச்சுட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லை படுத்து தூங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நம்ம ஜிமினா நான் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் யூங்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி கேட்குறாரு. போயிருப்பாருடா அந்த ரூம் டோருக்கு பக்கத்தில் போயிருப்பாரு. அப்போ ஜிமின் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் யூங்கிக்கா எப்படி நான் வேணா போயிட்டு வீக்கு வர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் நீ பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. யூங்கியா அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுதுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம யூங்கியோ ஜிமினோ இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் இருக்காங்க. நம்ம ஜிமினோட ஹேரை வந்து வாஷ் பண்ணி விட்டுட்ருக்காரு யூங்கி. அவர் வந்து பாத்ரூமில் படுத்திருக்காருடா. ஜிமின் அவரோட லெக்ஸ் அடிபட்டிருக்கும்லடா, அந்த லெக்ஸை மட்டும் எடுத்து மேலே வச்சுருக்காரு. அவர் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காரு. நம்ம யூங்கி வந்து அப்படியே ஹேர்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்ருக்காரு. நம்ம ஜிமினுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சிரிப்பு, ஐயோ அப்படிங்கிற போய் ஒரு சிரிப்பு, ஒரு திங்ஸை வந்து இமேஜினேஷன் பண்ணுறாரு. என்னன்னா நம்ம ஜிமின் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் அன்ராப் பண்ணும்போது நம்ம யூங்கி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது வந்து நம்ம ஜிமினுக்கு வந்து ஞாபகம் வருது. அவர் வந்து அதை யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. நம்ம யூங்கியா பார்த்து நம்ம ஜிமினுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்ருக்காருடா. அப்படி தண்ணியெல்லாம் கண்ணுக்கு போகாமல் அந்த ஷாம்பு போடுறது, அந்த நுரெல்லாம் அப்படி முன்னாடி ஃபேஸ்க்கெலாம் போகாமல் அந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு யூங்கி. நம்ம ஜிமின் தான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து படுத்திருக்காரு. இந்த பக்கம் யூங்கியா எல்லாம் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ பண்ணியாச்சா, செம்மையாக இருந்தது யூங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் யூங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளஷ் ஆகுது. அவர் அப்படியே சிரிச்சுட்டு சரி வா ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் ஃபீவர் வந்துடும், நான் உன்னை கொண்டு போயிட்டு பெட்டில் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜிமினை வந்து லிஃப்ட் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஜிமின் ஒன்லி அது இன்னர் வேறு மட்டும்தான் போட்டிருக்காரு, வேறு எதுவும் கிடையாது. மேலே ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கார். அந்த மாதிரி தான் வந்து தூக்கிட்டு போயிட்டு அப்படியே இந்த கப்போர்டு முன்னாடி நிற்க வச்சு அப்படியே நம்ம யூங்கி தான் அப்படியே டவல் வச்சு அப்படியே ரப் பண்ணி எடுக்கிறாரு. அவர் ரப் பண்ண நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் யூங்கி அதெல்லாம் பார்க்கல. அவர் குழந்தைக்கு அடிப்பட்டால் எப்படி கவனிச்சுப்பாங்க அந்த மாதிரி வந்து மனுஷன் விழுந்து கவனிச்சுக்கிறாரு. நம்ம ஜிம்மின் அதையும் நோட் பண்ணுறாரு. யூங்கி வந்து என்ன கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறாரு. அப்படியே பார்த்து எல்லாம் ரப் பண்ணிலாம் விட்டுட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து போடவும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் யூங்கியை வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே அவரோட ஷோல்டரை வந்து அவர் 2 ஹேண்டையும் வச்சு யூங்கியவே பார்க்குறாரு. யூங்கியா ஜிமினை பார்க்குறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இல்லை என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் கழட்டி குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் யூங்கியா டேய் என்னன்னு சொல்கிறா, இவ்வளோ நேரம் நிற்ப, கால் வேறு அடிபட்டுருக்குல்ல, யூங்கி போதும் நிறுத்து, நான் கேட்குறக்கு முதல்ல பதில் சொல்ல. என்ன இல்லை உனக்கு ஒன்றும் தோணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தோணாலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதே, உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, கால்லையும் அடிபட்டிருக்கு, மேலேயும் டீ கொட்டிச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம யூங்கிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னடா ஜிமின் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறானே, எப்போவுமே கோவத்தில் சிடுன்னு விழுகிற மனுஷன் இப்போ வந்து கொஞ்சம் குழஞ்சி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி தான் சைட் ஐஸில் ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் வந்து நம்ம யூங்கியவே தான் பார்த்துட்டு வர்றாரு. ஒரு வேலை மன்னிச்சுட்டானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினோட மைண்ட் வாய்ஸு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாருடா. உட்கார்ந்தோன்னே நம்ம ஜிமின் தான் இவங்களோட ஹேண்டை பிடிச்சி அவர் பக்கமாக இழுத்து
அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கியோட லிப்ஸில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாரு. யூங்கிக்கே ஷாக்காக இருக்குது. ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி சொல்கிறாரு. ஜிமினா போய் வேலையை பார்ப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி துரத்தி அனுப்புகிறாரு. இந்த பக்கம் யூங்கியா டே இதெல்லாம் போங்க பார்த்துக்கா, நீயே தான் கூட்டிகிட்டு வந்து உன்னை கூப்பிட்டு கிஸ் பண்ணிட்டு போன்ற அப்படிங்கிற மாதிரி பவுட் பண்ணுறாரு யூங்கி. இந்த பக்கம் ஜிமினுக்கு அதை பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் இவனை வந்து விட்டுறக்கூடாது சும்மா அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டப் நம்ம ஜிமினுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. சரி போயிட்டு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம யூங்கி வந்து திரும்பி பார்த்துட்டே போகிறாரு ஜிமினியே. அவர் அப்படியே போயிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த டோர்கிட்ட போயிட்டு நின்று கேட்குறாரு. போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லவும் நம்ம யூங்கி வந்து குடுன்னு ஓடிடுறாரு. இப்படியே தானே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகிடுச்சு. ஜிமினோட காலும் நார்மல் ஆகிடுச்சு. நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட வேலையை அவரே பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் நம்ம யூங்கி விடுவேனா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறது. அந்த ஸ்டெப் இறங்கும்போது நம்ம யூங்கியோட ஷோல்டரில் ஜிமினை அவருக்கு ஹையப் தூக்கி போட்டு அப்படி ஹக் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு வர்றது, அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. நம்ம ஜிமின் எவ்வளவோ சொல்லியிருப்பார், எனக்கு கால் சரியாயிடுச்சு நானே வந்துக்கிறேன் இதெல்லாம் சொல்லியிருப்பார். பட் யூங்கி கேட்டிருக்க மாட்டேன், நான் கூட்டிகிட்டு போய் தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் போகிற அந்த டைமும் வருது. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம ஜிமினும் வியும் எந்திரிச்சு அப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி கீழே வராங்க. யூங்கி பார்த்திங்கன்னா அந்த குக் பண்ணிகிட்ருக்காருடா. யூங்கியும் ஜேகேவும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. குக் பண்ணி அப்படியே டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வியும் ஜிமினும் நிற்கிறாங்க. முதல்ல வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போவோம். டைம் ஆச்சு யூங்கி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாப்பிட்டாதான் காலேஜ், இல்லைன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு யூங்கி. இந்த பக்கம் ஜிமினா இவனுக்கு என்ன வேலையாக போச்சுவா, நம்ம போயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினும் பார்த்திங்கன்னா அப்படியே சினிங்கிட்டு அப்படியே போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாரு. இந்த பக்கம் யூங்கி தான் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காருடா. நம்ம ஜிமின் பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி சாப்பிட்ருக்காரு. எல்லாம் அப்படியே அப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிட்ருக்காரு. அதை வந்து யூங்கி பார்த்துட்டு, இங்கே பார், ஒழுங்காக சாப்பிட்ணும், நீட்டாக சாப்பிட்ணும், இப்படி தான் வாயெல்லாம் அப்பிட்டு சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வைப் பண்ணி விடுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா எங்களுக்கும் ஆள் இருக்குது, அவனுக்கும் நாங்களும் வைப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பண்ணிக்கோ, யார் வேண்டாங்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து சொல்கிறாரு. நம்ம ஜேகேவா இவன் ரொம்ப தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸு. இந்த பக்கம் நம்ம யூங்கி தான் அப்படி தொடச்சிலாம் விட்டு புக்ஸ்லாம் எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே, அங்கே காலேஜில் போய்ட்டு ரொம்பலாம் பேசக்கூடாது, யாருக்கும் தேவையில்லாமல் நின்று பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து நேராக போயிட்டு அங்கே ஒரு மேம் இருப்பாங்க, அவங்கள பாரு, நான் பண்ணேன்னு சொல்லு, அவங்க வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு பிரின்ஸிபல்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நீ அங்கே போயிட்டு நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னேன்னா அவங்களே வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து கேட்டுட்டு அப்படியே நம்ம ஜிமினும் தேவும் பார்த்திங்கன்னா காரில் வந்து டிரைவரை வச்சு அனுப்புகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூங்கிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறனால அவர் வந்து நம்ம ஜிமினையும் தேவையும் ஆஃபீஸ்க்கு போகிறனால அனுப்ப முடியாது காலேஜ்க்கு அப்படின்ட்டு அவர் வந்து டிரைவர் வச்சு அனுப்புகிறாரு. இந்த பக்கம் நம்ம தேவும் ஜிமினும் அப்படியே காலேஜில் போயிட்டு இறங்குறாங்க. அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேகிங்லாம் நடக்குது. இருந்தாலுமே இவங்க வந்து 2nd டிகிரி தானே, அதனால் பெருசாக இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஜிமினும் டேவும் அப்படியே உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா 2nd டிகிரி படிக்கிறவங்களும் ஃபஸ்ட் இயர் வந்து ரேகிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, நம்மளாம் சீனியர்ரா, ஜூனியர் நம்மளே வந்து ரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. டேவா என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து, வா போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே போகிறாங்க. நம்ம ஜிமினையும் டேவையும் யாருமே பார்க்கல. அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஃபஸ்ட் இயர் 2nd இயர் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் அவங்க ரேக் பண்ண இருந்த முஸ்ஸில் வந்து நம்ம வியூ ஜிமினியும் யாருமே கண்டுக்கலை. அப்படியே வந்து கிளாஸ்க்கு போயிடுறாங்க. கிளாஸில் போய் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டு அந்த டிஸ்கில் வந்து உட்காந்துக்கிறாங்கடா. இப்போ வந்து அந்த கிளாஸ்க்கு 1 by 1 அப்படியே ஆளுங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month கழித்து தான் வந்து நம்ம யூங்கிக்கும் விக்கும்
ஜிம்மின்க்கும் வீக்கும் நம்ம யூங்கி வந்து சீட் வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி அந்த இன்ஸ்பெக்ஷன் கிட்டலாம் போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒன் பை ஒன் இங்கே வர்றதை பார்த்தோன்னே அப்பா எல்லாம் வராங்கடா பார்த்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் சொல்லிவிட்டு ஒன் பை ஒன் வர்றவங்கள பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. யாருமே ஸ்மைல் பண்ணல, எல்லாம் ரேக்கிங் பண்ண கடுப்பில் வந்துட்டு இருக்காங்க. சூனியர்ஸ்லாம் வந்து நம்மளும் ரேக் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து அப்படியே கடுப்பில் வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வானருங்க, மனுஷங்க கிடையாது சரியா. அவங்கெல்லாம் வந்து ரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வாடி போய் வருதுங்க. நம்ம டேக்கு தான் வந்து மனசு கேட்கல, டே இதெல்லாம் தட்டி கேட்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கேத்த போய் தட்டி கேட்குறது, கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா, ஏற்கனவே பிரச்சனையாக தான் நானும் இவங்க இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தோம், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கலப்பாத டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேவா நான் வேணா ஜேகேவை கூப்பிட்றேன், நீ யோங்கியை கூப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா, கொஞ்சம் கம்முன்னுடா, காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டேவெல்லாம் பண்ணாத, ஏற்கனவே 1 வீக் லீவ் எடுத்து தான் வந்திருக்கோம் சரியா, அதனால் கொஞ்சம் கம்முன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து டேவை போட்டு மிரட்டுறாரு. இந்த பக்கம் டேவா கேட்குற மாதிரி இல்லை, நான் ஏன் இஷ்டத்துக்கு தான்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே வந்து பிடிவாதம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் வைக்கலாம் ஃபெலிக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. நம்ம ஜிமினை பார்த்துட்டு நம்ம பையன் அழகாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க. ஒரு பெஞ்சில் பார்த்திங்கன்னா 3 பேர். நம்ம டேக்கிட்டேயும் உட்காரலாம், பட் ஃபெலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் கிட்டே வந்துட்டு நான் இங்கே உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமினா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டேவை கொஞ்சம் நவுத்தி உட்கார வச்சு நம்ம டே கிட்ட நம்ம ஜிமின்க்கு அடுத்து ஃபெலிக்ஸ் அந்த மாதிரி ஓகேவா, அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃபெலிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினோட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறனால அவர் வந்து அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்னோடய பேர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜிமினா என்னோடய பேர் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாருனா சர்நேம்லாம் சொல்லவே இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸ்க்கு நம்ம ஜிமினை பார்த்தோன்னே ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஜிமினை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து கடலை போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வந்து வீக்கு நல்லாவே தெரியுது. ஜிமினை வந்து ஒரு சைடாக கூப்பிட்டு டே அவங்ககிட்ட கடலை போடுறான்டா, உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்காது, ஏதோ சின்ன பையன் ஏதோ ஆசைப்பட்டு பேசுகிறான், அது கூட பேசக்கூடாதா பதில் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. அப்போ டேவா இல்லைடா ஏதோ வேறு மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு வேணாம், பெரிய பிரச்சனைலாம் மாட்டிப்பேன், நம்ம யூங்கி பற்றி உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து சொல்கிறாரு. அவனை பற்றிலாம் ஞாபகப்படுத்தாதடா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கதறாரு. அதை வந்து டே பார்த்துட்டு சரி ஓகே விடு பார்த்துப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாருடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், கசின்ஸாக இருக்கலாம், யாரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம் சரிங்களா. அந்த காலேஜ் ஆரம்பித்து ஃபஸ்ட் இயர் இல்லையா, செகண்ட் டிகிரியாக இருந்தாலும் செகண்ட் டிகிரியில் ஃபஸ்ட் இயர் இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரி கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸா யாரை கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவா எனக்கு தான் இருக்கவே இருக்கான் என்னோடய ஆளு ஜேகே, அவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டே வந்து சொல்லிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா உங்ககிட்ட எப்படி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் ஃபெலிக்ஸ் வந்து ஜிமினை பார்த்துட்டு நீ யாரை கூட்டிகிட்டு வர போகிறேன், நான் எங்கள் அண்ணா கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபெலிக்ஸ் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினா நான் வந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே டே வந்துட்டு கண்டிப்பாக நீ யோங்கி தானே கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து சொல்லவும் இந்த பக்கம் ஃபெலிக்ஸா யார் யோங்கி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வேறு யாரும் இல்லை ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. அதுக்குள்ளே நம்ம ஜிமின் வந்து டேயோட வாயை பொத்திட்டு கம்மாடா அப்படிங்கிற மாதிரி காதுகிட்ட போயிட்டு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஃபெலிக்ஸ் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கான், யார் அது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கான். அதுவும் வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய அண்ணா அவர் தான் வந்து கூட்டிகிட்டு வரதா சொன்னான், அவளுக்கு வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டே. இந்த பக்கம் ஜெமினா டேவை பார்த்து மறைக்கிறாரு. ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து மெதுவாக சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாருடா. இப்படியே வந்த இந்த டைம் போகுது. அப்படியே ஈவினிங் ஆகிடுது. நம்ம தேவும் ஜிமினும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பட் நம்ம ஜேகேவும் யூங்கியும் வந்து வீட்டுக்கே வரல. அவங்க வந்து எப்படியாவது சொல்லிட்டு தான் இன்றைக்கி தூங்கணும், அது வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவும் ஜிமினும் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்ருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கெலாம் அப்படியே தூக்கம் சொக்குது. இப்போ மணி 10
ஆயிடுச்சு. இன்னுமே வந்து நம்ம யூங்கியும் ஜேகேவும் வரல. நம்ம ஜிமின் தான் வாசலுக்கு வர்றது, சோஃபாவுக்கு வர்றது, உட்கார்றது அப்படி அங்கேயும் இங்கேயும் போட்டி ஓட்ட போன மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா நம்ம ஜேகேவும் யூங்கியும் வந்து வந்துடுறாங்கடா. நைட் ஒரு 1:30 மணிக்கு வராங்க. நம்ம ஜிம்மி தான் வந்துட்டாங்களா, அப்பா! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம யூங்கி வந்து வெல்கம் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் காலேஜில் வந்து நடக்குது, நீ வந்து அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுடுறாரு. வந்தோடனே கேட்டுடுறாரு, கொஞ்சம் டயர்ட்லாம் போகட்டும் அப்புறம் கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேட்கக்கூடியதெல்லாம் கேட்டு தான்டா தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின் தான் வந்து யூங்கி கிட்ட பண்ணிகிட்ருக்காரு. யூங்கி தான் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, சரி ஓகே வரேன் விடு, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம யூங்கியோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறாரு. இந்த பக்கம் ஜிமினா, ஐயா ஜாலி வரேன்ட்டான் ஜுகா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து குதின்னு குதிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவும் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே வந்து பார்த்துருப்பாரு. அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தானடா உட்காந்துருப்பார், முன்னாடி உட்காந்துருப்பார்ல, அதனால் நம்ம ஜேகே வந்து அவர் பக்கத்தில் வந்துட்டு ஒரு வழியாக உடனே கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் எங்கள் வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் மற்றவங்கள யாரை காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாருடா. நம்ம டே சொல்லவோ ஜேகேவா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோடய லவரை நான் காப்பாற்றியாச்சு, போயிட்டு வேறு வேலை இருந்தால் பாருப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம டேவா, இவனுக்கு ஏதோ வேலையாக போச்சு, எங்கள் ஸ்கூலில் காம்படிஷன் வைக்கிறாங்க, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், நீ வந்து கலந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கூப்பிட்றாரு. இந்த பக்கம் ஜிமின்க்கு ஜேகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஓகே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் ரொம்ப திணறிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குது, அதில் வந்து நீ கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகாக்கிட்ட வந்து சொல்கிறாரு. பட் ஷுகாக்கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸு. நான் பண்ண மாட்டேன்டா, என்னடா நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே சண்டை போட்டுட்ருக்காரு நம்ம ஜிமின் கிட்ட. ஜிம்மினும் ஆன வரைக்கும் அப்படியே சமாதானப்படுத்த பார்க்குறாரு. பட் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்படியே போயிட்டு நம்ம யூங்கியை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம யூங்கி பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணாலே ஆள் சைலண்ட் ஆகிடுறாருல, ஸோ இப்போவோ சைலண்ட்டு அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கவும் ஜிமின் கிஸ் பண்ணிலாம் முடிச்சுட்டு, நீ வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ என் காலேஜுக்கு வர்ற, ஃபேன்சி ட்ரெஸ் மாடலாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம யூங்கியா சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா, ஐயா ஜாலி எப்படியோ நிறைவேற்றியாச்சுடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு பாருங்க. இந்த பக்கம் நம்ம தான் அவர் வந்து நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஜேகே கிட்ட வந்து பேசியிருப்பார்லடா, அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேவா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக நம்ம யூங்கி தான் ஜேகேக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிம்மின் சொன்னாண்டா, கண்டிப்பாக அந்த காலேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. ஜேகேவா அப்படியே நம்ம வியை தான் பார்க்குறாரு. வியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா யூங்கி போகிறானாமா, நானும் போயிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினா அதை வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஓகே இவனுக்கும் வந்து ரூட் பிக்கப் ஆகிடும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா சரிடா ஓகே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாருடா. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா டேஸஸ் போகுது. நம்ம ஜிம்மினும் வியும் ஒரு வழி பண்ணுறாங்க. யூங்கியும் ஜேகேவியும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போடுறது, இல்லை இது நல்லா இல்லை, இது கலர் நல்லா இல்லை, இது டிசைன் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு கழட்டிட்டு இருக்காங்க. நம்ம யூங்கியா டே போதுண்டா, இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூங்கி ப்ளீஸ் யூங்கி, இன்றைக்கி ஒரு 2 ஷர்ட்டு, நீ இதை மட்டும் போட்டு பாரு போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே இதுக்கு மேலே நான் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்டா, ஏன்டா என்னை இப்படி போட்டு பாடாப்படுத்துகிற, ஐயோ காலையிலேருந்து ஒரு நூடுல்ஸை சாப்பிட்றதுக்குள்ளே உங்களுக்குலாம் எனக்கு உயிர் வருதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து புலம்பிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா சரி போயிட்டு வந்தால் போகுது, நீ இதை பண்ணி கொடு ஷுகா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிகிட்ருக்காரு. ஒரு வழியாக நம்ம ஷுகாக்கும் ட்ரெஸ் அப்லாம் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வராரு பாருங்க வெளியில். நான் ஆப்போசிட்டில் வந்து வியும் ஜேகேக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஜேகேவா அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம யூங்கி முன்னாடி நின்றுட்டு, அண்ணா செம்மையாக இருக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா, எங்கள் அண்ணா ஜேகே தான் நல்லா இருக்காங்க, இவர் ஒன்றும் நல்லா இல்லை அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அனுப்பிடுறாங்கடா. இப்போ யூங்கி வந்து அதை கேட்டுட்டு, ஓ நான் நல்லா இல்லையா, நான் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜிமினா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை யூங்கி, நீ வா போகலாம் வா, இங்கே பாரு ட்ரெஸ் அப்பெல்லாம் முடிஞ்சு, நீ காலேஜுக்கு போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யூங்கி வந்து ஒரு வழி பண்ணி கூட்டிகிட்டு வராரு ஜிமின். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேக்கும் ஒரு காஸ்ட்யூம் கொடுத்துருப்பாருடா. அவரும் வந்து ஓகே நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரையும் வந்து கூட்டிகிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே
போயிட்டு பார்த்தா அங்கே வந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. அதாவது அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து பெரிய ஸ்டேஜ் போட்டு அதில் வந்து இந்த ஏரி ரேம்ப் வாக் வரணும். இந்த பக்கம் யூங்கி அதை பார்த்துட்டு, "இங்கே பார், நீ இதெல்லாம் சொல்லவே இல்லை, இது லிஸ்ட்லேயே இல்லை, அதனால் முடியாது, என்னால் அங்கே போயிட்டு நடக்கலாம் முடியாது, எனக்கு வேணாம், விட்டுரு" அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து அப்படியே பதறாரு. இந்த பக்கம் ஜிம்மினா, "ஐயோ யூங்கி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சரியா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா, "டேய் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "தெரிலையே, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறது" அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவும் வந்து சொல்லிகிட்ருக்காருடா. அப்படியே வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஒரே அந்த ட்ரம்ஸு, அந்த மத்தாளம் தட்டுறது, அந்த மாதிரி தான் வந்து நிறைய ப்ளே ஆகிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு சைட்லேருந்து நிறைய பெரிய க்ரௌடு வர மாதிரி சவுண்டு கேட்குதுடா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமினோ டேவும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஃபெலிக்ஸே வந்து அவனே ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக நடந்து வருவான். இந்த பக்கம் ஜிமின் தான், "ஏய் ஃபெலிக்ஸ், ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம யூங்கியா அப்படி நம்ம ஜிமினை பார்த்து "இது" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "இல்லை, அவனோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, அவனே போட்டு வந்திருக்கான், அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் யூங்கியா அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் டேவா, "உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, எதுக்குடா இப்போ இங்கே வந்த" அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸை வந்து பார்த்துட்ருக்காரு. "ஃபெலிக்ஸா, இது யார், என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அவரா இவரு" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம யூங்கிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம ஜிமினுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூங்கி வந்து ஹஸ்பண்ட், ஆனால் இப்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிக்கு வந்து கடுப்பாகுது. இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல முடியல, ரொம்பவே திக்கி திணறான். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெலிக்ஸோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் வராங்க. "டேய் ஃபெலிக்ஸ், நாங்களும் வந்துட்டோம்டா உன்னோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோட பேரண்ட்ஸும் ஒன் பை ஒன் அப்படியே ஏறி ஸ்டேஜில் நிற்கிறாங்கடா. அப்போ வந்து நம்ம ஃபெலிக்ஸ் வந்து ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அது வந்து நம்ம யூங்கி வந்து பார்க்குறாரு, என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நம்ம ஃபெலிக்ஸ் வந்து நம்ம ஜிமினை ட்ரூவாக லவ் பண்ணுறதாகவும், அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறதாகவும், இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னா ப்ரப்போஸ் பண்ண போகிறதாகவும் பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து யூங்கிக்கு கேட்குது. யூங்கியா, யார் பொண்டாட்டிக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இருக்கார் மனுஷன். அப்படியே அந்த ரேம்ப் வாக்லாம் முடிஞ்சு அந்த கொஷின் ஆன்சர் அந்த ஸ்டேஜெலாம் முடிஞ்சுட்டு அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பி வெளியில் போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம அந்த ப்ரொஃபஸர் வந்து இருப்பாங்களடா, அவங்க வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது யார், செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணது வந்து நம்ம ஃபெலிக்ஸோட ட்ரெஸ் தான். அப்போ வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். அவருக்கு ஓகே தான், நார்மலாகவே அவருக்கு ஓகே தான். இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்குடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யூங்கிக்கு தான் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே, வி, ஜிமின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பட் அதான் இல்லை, யூங்கிக்கு கிடைக்கவே இல்லை. ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து போகுது. அதை வந்து யூங்கி பார்த்துட்டு, "எப்படி அந்த பொண்ணுக்கு போச்சு" அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது அங்கே நடத்துகிற அந்த கோச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, அந்த பொண்ணோட அம்மா தான் அவங்க, சரியா. அவங்க வந்து அன்ஃபேராக அந்த கேமை வந்து விளையாடிருக்காங்க. அவங்க அவங்க அந்த பொண்ணோட அம்மான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ்லேருந்தே எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இல்லீகலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சி அப்படியே சொல்கிறாருடா. அந்த மற்ற ஜட்ஜஸ் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கொடுத்த அந்த கோல்டு மெடல் எடுத்து அப்படியே நம்ம யூங்கி கிட்ட தான் கொடுக்குறாங்க. நம்ம ஜிமின்கா செம்ம ஹாப்பி. "ஐயோ யூங்கி" அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நம்ம யூங்கி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. யூங்கியா ஜிமினோட காது கிட்ட போயிட்டு, "ஜிமின் ஜிமின்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "என்ன" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "உனக்கு கால் சரியாயிடுச்சா" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரியாயிடுச்சு, இப்போ என்ன குதிக்கக்கூடாதா" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து நம்ம யூங்கியோட காது கிட்ட போயிட்டு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சுன்னா எனக்கு எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க சொன்னதை சொல்லலாமே தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "என்ன, அத்தை கால் பண்ணியிருந்தாங்களா, என்ன விஷயம்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் யூங்கியா, "அது ஒன்றும் இல்லை, அதான் நம்மளுக்கு பேபிஸ்லாம் ஒன்றும் இல்லையா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம யூங்கி வந்து சொல்கிறாரு. "எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 1.5 மாதம் தானே ஆகுது மேரேஜ் ஆகி, இதில் என்ன இருக்குது" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. "அது சரிதான்டா, பெரியவங்க ஏதோ கேட்குறாங்க,
பார்க்குறாங்க. சரி உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா தப்பாக எதுவும் எடுத்துக்காத, நான் பார்த்துக்கிறேன் சரியா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சாரி யூங்கி வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாருடா. நம்ம ஜிமினா சரி அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து தலையாட்டிடுறாரு. இந்த பக்கம் யூங்கி பார்த்தீங்கன்னா ஜேகேவை பார்த்துட்டு ஏதோ ஐஸ் வின் பண்ணுறாரு. ஜேகேவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. என்னன்னு டே பார்க்குறாரு. ஜேகேவா ஒன்றும் இல்லை சும்மா செய்கை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட வந்து அப்படியே சமாளிச்சுட்டு அப்பா தப்புச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து போகிறாரு. இந்த பக்கம் ஜெமின் டேவா எதுவும் சரியில்லையே, எதுவும் மறைக்கிறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காருடா. ஓகேடா இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போட்டுடுறேன். ஓகேவா, பை பாய், சி யூ. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு